வணக்கம் காவேரி நியூஸ் நேயர்களே. இந்த சிறப்பு நேரலைக்கு உங்களை வரவேற்பது சிவசங்கரி. இந்த நேரலையின் காவேரியின் கதாநாயகன் கமல்ஹாசன் பற்றி தான் நாம் விவாதிக்க போகிறோம். இன்றைக்கி கமல்ஹாசனுக்கு 63வது பிறந்தநாள். ஸோ பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் கமல் சார் ஃபஸ்ட்டு சொல்லிக்கலாம். ஸோ கமல் சார் பற்றி பேசுகிறதுக்கு இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோ வந்திருக்கிறாங்க மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா அவர்கள். ஸோ அவங்களே நம்ம இப்போ வரவேற்றலாம். வணக்கம் சார். கமல் சார் பற்றி இப்போ பேசுகிறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஸோ இன்றைக்கி அரசியல் தலைவர்கள் என்ன கருத்துக்களை சொல்கிறாங்களோ இல்லையோ, பட் கமல் என்ன ட்வீட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இளைய சமுதாயம் கூட பயங்கர ஒரு ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட இல்லை. ஸோ கமல் சாரோட பெருமையான விஷயங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுவீங்க? ஸோ இன்றைக்கி அவருடைய பிறந்த நாள். ஸோ ஒரு மூத்த பத்திரிகையாளராக நீங்கள் அவருடைய பெருமைகளை என்ன குறிப்பிடுவீங்க? நிச்சயமாக உலகநாயகன் என்று போற்றப்படுகிற திரு கமல்ஹாசன் அவர்கள் 7 வயதில் திரைப்படத்துறைக்கு வந்துட்டாங்க. களத்தூர் கண்ணம்பால் என்கிற திரைப்படத்தில் அவர் அறிமுகமாகி அவருடைய இளம் பிராயத்திலேயே கதாநாயகனாக அறிமுகமாகி திரு பாலச்சந்தர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு தமிழக ரசிகர் நெஞ்சங்களில் ஒரு நீங்காத இடம் பிடித்தவர். அவர் சகலகலா வல்லவன் என்கிற திரைப்படம் மட்டுமல்ல, அவர் சகலகலா வல்லவராகவே திரைப்படத்துறையில் இருந்திருக்கிறார். பல்வேறு ஆற்றல்கள், பன்முக திறமை படைத்த ஒருத்தராக, சிறந்த சிந்தனையாளராக, நல்ல எழுத்தாளராக, ஒரு கவிஞராக கூட நாம் கமலை அறிகிறோம். அவருடைய சிந்தனைகளும் மாறுபட்ட சிந்தனைகளாக தான் இருந்திருக்கு. திரைப்படங்கள்லேயும் கூட தான் ஏற்றுக்கொண்ட பாத்திரத்துக்கு ஒரு உயிரோட்டம் கொடுக்க வேண்டும் என்பதில் ஒரு மிக தீவிர கவனம் செலுத்தி பண்ணுவார். அவருடைய ஒவ்வொரு படங்களையும் பார்த்தோம்னா ஒரு மாறுபட்ட கோணங்களில் தான் இருந்திருக்கும். உதாரணத்துக்கு அவருடைய அந்த அவை சண்முகி படமெல்லாம் ஒரு பிரமிக்கத்தக்க படமாகத்தான் இருந்தது. ஒரு பெண் கதாபாத்திரத்தை எடுத்து அந்த அளவுக்கு யாராலும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நாம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு முறை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கூட நேரடியாக கமலை பார்த்து சொன்னாராம், இந்தியாவில் நான் நடிகன்னு ஒத்துக்கிட்டா ஒன்றை தாண்டா நான் ஒத்துப்பேன் அப்படிங்கிற அவருடைய ஒரு திரை வாரிசு. ஆமாம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவ்வளவு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற அளவுக்கு அவருடைய ஈர்ப்பு இருந்தது. இளைஞர்கள், பெண்கள், வயதானவர்கள் எந்த தரப்பினரும் கூட பார்த்து நேசிக்கக்கூடிய ஒரு நடிகராகவே அவர் இருந்திருக்கிறாரு. அவருடைய அந்த தசாவதாரம் படத்தில் பார்த்தீங்கன்னா 10 வித கதாபாத்திரங்கள், அதுலேயும் அந்த ஒரு மூதாட்டி ரோல் எடுத்தவர் பண்ணியிருப்பார். சான்ஸே இல்லை, அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு மனிதராகத்தான் இருந்தார். திரைத்துறையில் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கலைஞர் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய முன் உதாரணம். அவர் பன்முக ஆளுமைத்தன்மை படைத்தவராக திரையுலகத்தில் எல்லா நுணுக்கங்களும் தெரிந்தவராக இருந்திருக்கிறாரு. அந்த திரைப்படத்துறையில் சம்பாதித்த பணத்தை எல்லாம் திரைப்படத்துறைக்கே செலவு பண்ணுற மாதிரி பெரிய அளவில் வெளியில் முதலீடுகள் அது இல்லை. நிறைய நட்சத்திரங்கள் நாம் பார்த்துருக்கோம். உடனே அவங்க ரியல் எஸ்டேட்டு அது மாதிரி முதலீடுகளை கொண்டு போய் வெளியில் மாநிலம் கடந்தும் நாடு கடந்தும் கூட முதலீடுகள் போடுற நிலையில் இந்த தமிழ் மண்ணில் திரைப்படத்துறையில் சம்பாதித்ததை திரைப்படத்துறைக்கே போட்டு இன்னுமே சொந்த வீடு கட்டிக்காமல் அண்ணன் வீட்டிலேயே தங்கியிருக்க மாதிரியான ஒரு நிலை இருக்கார். ஒரு மிகப்பெரிய கலைஞனாக நாம் அறியப்பட்ட கமலினுடைய அந்த பரிணாம வளர்ச்சி இன்று அப்படி அரசியலை நோக்கி வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்குது. ஸோ அரசியலுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் அப்படின்னு சொன்னோம். அவர் இன்றைக்கி கூட அவருடைய பிறந்த நாளில் ஆவடியில் மருத்துவ முகாம்களில் நலத்திட்ட பணிகள் செஞ்சுட்டு சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நாங்கள் அரசியலில் சேவை செய்கிறதுக்காக வரல, சேவை ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் நற்பணி இயக்கம் மூலியமாக. அந்த சேவை செய்கிறத இன்னும் விரிவுபடுத்துறதுக்காக தான் இந்த அரசியலை ஒரு சாதனம் மாதிரி பயன்படுத்திக்க போகிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருக்காரு. சேவை அப்படிங்கிறது எதுலேருந்து பிறக்குது அப்படின்னா இரக்க குணம் கண்டிப்பாக வேணும் சேவை அப்படிங்கிறது. ஸோ கலைஞர்களுக்கே பொதுவாக ஒரு இரக்க குணம் உண்டு அப்படிங்கிறது ஒரு அடிப்படை மொழி வார்த்தை இல்லையா அது? ஸோ அந்த குணம் அவர்கிட்ட எந்த அளவுக்கு இருக்கு, அதுதான் இன்னைக்கு அரசியலுக்கு வரணும் அப்படின்னு தோண வச்சிருக்கா? அதை பற்றி சொல்லுங்க. பெரும்பாலும் திரைப்படத்துறையில் இருக்கிற பிரபல நடிகர்களுக்கான மன்றங்கள் என்பது அவருடைய கட்டவுட்டுகளை வைக்கிறது, பாலாபிஷேகம் பண்ணுறது, சிறப்பு காட்சிகளில் போய் சந்தித்து கைதட்டி ஆரவாரம் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு போக்கு இருந்தபோது தன்னுடைய மன்றங்களை நற்பணி இயக்கங்களாக மாற்றி
ரொம்ப அமைதியான முறையில் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அவரும் பல்வேறு அதே தான் சேவை. சொல்லியிருக்காரு ஆமா, இல்லையா? ஆமா. இதுவரை சத்தம் இல்லாமல் இருந்தது அதுதான், நற்பணி ஆமா. இயக்கத்தோட அது பணிகள். ஆமா, இன்னைக்கு ஆமா. ஊடகங்களால கமல் நிச்சயமா. அப்படின்ற விஸ்வரூபம் வந்து அந்த நற்பணி பணிகளும் வந்து ஆமாம், வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. நிச்சயமாக அதை நாம் ஒத்துக்க தான் வேணும். அது மாதிரி அந்த நற்பணி இயக்கங்கள் பல்வேறு நலத்திட்ட பணிகளை தமிழகம் முழுவதும் அவருடைய அந்த பிறந்தநாள் நவம்பர் 7ஆம் தேதி அன்று அதை வந்து பல்வேறு பகுதிகளில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தலைநகர் சென்னையிலையும் கூட அவர் அந்த நற்பணி இயக்கங்கள் மக்களுக்கு தேவையாகிற அந்த தொண்டுகள் சேவைகள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான போக்கில் தான் அதை கொண்டு போனார். பெரிய அளவில் மற்ற நடிகர்களுடைய மன்றங்களுடைய அந்த ஆர்ப்பாட்டம், ஆரவாரம், கோலாகல கொண்டாட்டம் அந்த திசையிலிருந்து மாறி ஒரு மிக மிக எளிமையாகவும் அதே நேரத்தில் மக்களுக்கு இந்த சேவை தொண்டு செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடையும் அதை கொண்டு போனார். ஸோ அது வந்து ஓரளவுக்கு அவருக்கு மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள் மத்தியில், இந்த புதிய தலைமுறைகள் மத்தியில் அவர் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தது என்பது நிச்சயமாக. நிறைய திரைத்துறையிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய நடிகர்கள் வந்து இந்த மாதிரி நற்பணி இயக்கம் நிறைய உதவிகள் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு வராங்க. பட் மற்ற நடிகர்கள் செய்கிறதுக்கும் ஒரு சீனியர் நடிகரான கமல் செய்யறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? சத்தம் இல்லாமல் செய்கிறதும் நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. நிச்சயமாக பல நடிகர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி உதவிகள் அஜித், விஜய் உள்ளிட்ட பல்வேறு நடிகர்களும் இது போன்ற விஷயங்களை செய்துட்டு இருக்காங்க. அவர்கள் அந்தந்த பகுதிகளில் இருக்கிற அமைப்புகளின் மூலமாக பண்ணுவாங்க. ஆனால் இது பரவலாக தமிழ்நாடு முழுவதும் நற்பணி இயக்கம் என்று அமைப்பு ரீதியாக ஒரு வலுவான இயக்கமாக இதை முன்னெடுத்து அந்தந்த மாவட்டங்களில் பகுதிகளில் தேவைப்படும் பகுதிகளில் இந்த சேவைகள் செய்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு இயக்கமாக கடந்த பல ஆண்டுகளாகவே தொடர்ந்து செய்துட்டு வர்றதுனால மக்கள் மத்தியில் இதன் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் கமல் மேலேயும், கமலினுடைய நற்பணி இயக்கத்தின் மேலேயும், அந்த ரசிகர்கள் மேலேயுமே கூட ஒரு ஈர்ப்பு பொதுமக்களுக்கு இருக்குது. அதனுடைய விளைவு தான் அவர் அரசியலுக்கு வர்றாருங்கிற அந்த அறிவிப்பு வந்த நாள் முதலே அவருக்கு பல்வேறு இணையதளங்களில் ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வரவேற்புகள் அவருக்கு இருக்குது. அது வந்து இந்த நற்பணி இயக்கத்தினுடைய சேவை, அதனுடைய தாக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் நாம் பார்க்கணும். மற்றவங்களை விடையும் அந்த கமல் ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டு காலமாக இந்த திரைத்துறையில் இருந்து அதன் மூலமாக தனக்கு ஒரு ஆதரவு வட்டத்தை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய இயக்கமாக இதை முன்னெடுத்து போகிறதுங்கிறது அவருடைய சிறப்புகளில் ஒன்றா தான் நம்ம பார்க்க முடியும். ஓகே, மாவட்டம் வாரியாக நற்பணி இயக்கம் அமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அதை வந்து வேர் ஊன்ற மாதிரி அந்த நற்பணி இயக்கத்தை வந்து இழுத்துட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. திரைத்துறையினர் அரசியலுக்கு வருவது வந்து எப்போவுமே வந்து விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுது. இப்போ வந்து எல்லாருமே வந்து அரசியல் சம்பந்தமாக கருத்துக்களை தெரிவிச்சா, பட் திரைத்துறையினர் மட்டுமே இல்லை, இன்னைக்கு வந்து சாதாரண பொதுமக்களை எடுத்துக்கிட்டாலும் கூட ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி அரசியலை விமர்சனம் செய்த நிலை மாறி இன்னைக்கு ஒரு பாமரனும் ஒரு தெருவில் உட்காந்து 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தா கூட அரசியலை விமர்சனம் பண்ற நிலை வந்து கூடியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அரசியல் அறிவு அப்படிங்கிறது வந்து மக்கள் கிட்ட ஜாஸ்தியா இருக்கு, பேசுறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல நடிகர்கள் மட்டும் எதற்காக அதிக விமர்சனங்களுக்கு உள்ளாகணும்? இந்த விஷயத்தை நம்ம திரு எம்ஜிஆர் அவர்கள்ட்ட இருந்து எடுத்துக்கலாம். 1936 திரைப்படத்துறைக்கு வந்ததுலேருந்து 1952 வரையிலும் அவர் வந்து அரசியல் வெளியிலிருந்து ஒரு பார்வையாளராகத்தான் திரு எம்ஜிஆர் இருந்தாங்க. அரசியல் தொடர்பான ஒரு நேரடி தலையீடு இல்லாது இருந்தார். 1952ஆம் ஆண்டு அன்றைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு அறிஞர் அண்ணா அவர்களுடைய தலைமையில் திமுகவில் இணைந்த உடனே முழு வீச்சில் தன்னுடைய அரசியல் பணியை தொடங்கிட்டாங்க. 52களில் தொடங்கிய காலம் முதல் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உதயசூரியன் சின்னத்தையும் அதனுடைய அந்த கருப்பு சிவப்பு கொடியையும் கிராமம் முழுவதும் பட்டி திட்டியெல்லாம் கொண்டு செல்கிற பணியில் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஈடுபட்டார். இது திரு அண்ணா அவர்களே அவரை பாராட்டி வரவேற்றிருக்கிறார். நீங்கள் 57 முதல் 57, 62, 67 தேர்தல்கள்லையும் அவர் தன்னுடைய அந்த காலகட்டங்களில் ஒரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமாக இருந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் 1 மாத காலம் 2 மாத காலம் கூட தன்னுடைய அந்த ஷூட்டிங்கெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு பிரச்சாரத்துக்கு போய் அவங்க வந்து ஒரு நடிகர்கள் அப்படிங்கும்போது நம்ம வந்து எம்ஜிஆரை தான் வந்து ஒரு மூத்த தலைவராக வந்து எடுத்துக்க முடியும். அவர் வந்து திடுதிப்புன்னு அரசியலுக்குள்ள நுழையல. அந்த படங்கள் எல்லாம் நடிச்சிட்டு இருக்கும் போதே சமூக சேவையில் ஒரு ஆர்வம் வந்து அதை செய்ய ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா அதில்
தன்னால முழுசா ஈடுபட முடியலன்றதுனால தனியா கட்சி ஆரம்பிச்சு அரசியல்ல நுழைந்தார். அதுதான் நம்ம இப்போ வந்து நமக்கு என்ன ஒரு கொஸ்டின் இருக்குன்னா சார், எம்ஜிஆர் அவர்கள் சிவாஜி கணேசன் அவர்கள் அப்போ உச்ச நட்சத்திரமா இருந்தவங்க, இப்போ ரஜினிகாந்த் அண்ட் கமலஹாசன் அவர்கள். ஸோ அப்போ எம்ஜிஆர் அவர்களும் அரசியலில் நுழைஞ்சு வெற்றி அடைஞ்சாங்க, சிவாஜி கணேசன் அவர்களும் வந்து அரசியலுக்கு வந்தாங்க. ஆனால் திரைத்துறையில் ஜொலிச்ச அளவு வந்து ஜொலிக்க முடியலை. ஸோ இப்போவும் அதே மாதிரியான ஒரு காலகட்டம், கொஞ்சம் மாறுதல். எம்ஜிஆர் அவர்கள் வந்து வந்ததுக்கு அப்புறமா சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து வந்தாங்க. இப்போ வந்து ரஜினிகாந்த் சாரா கமல் சாரா யார் வருவாங்க? மக்களுக்கு யாருக்கிட்ட வந்து அதிகமாக ஈர்ப்பு இருக்குது? யாரால இந்த பாதையை வந்து கடினமான பாதை அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூழலில் வந்து யாரால வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, திரு எம்ஜிஆர், திரு சிவாஜி அவர்கள் காலகட்டங்களில் திரு சிவாஜி கணேசன் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருந்தாங்க. அவங்க அந்த 50களின் காலகட்டங்களில் திருப்பதிக்கு போயிட்டு வந்ததுனால திராவிட இயக்கத்தினுடைய அந்த பகுத்தறிவு கருத்துக்கு மாறுபட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டார்னு ஒரு விமர்சனம் வந்தபோது அவர் அங்கிருந்து விலகி காங்கிரஸுக்கு வருகிறார். திரு எம்ஜிஆர் அவர்கள் போகிறாங்க. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படத்துறையில் இருந்தபோதும் அரசியல் தளத்துக்கு வந்தபோதும் பொதுமக்கள் மக்களை ஒரு ஈர்ப்பு மிக்க தலைமையாக அவர் உருவானதுனால அவரால் சக்ஸஸ் ஆக முடிஞ்சது. திரு சிவாஜி கணேசன் அவர்களை பொறுத்தளவில் அரசியல் ஈடுபாடு என்பது மிகப்பெரிய அளவில் இல்லை. திரைப்படத்துறையில் அவர் ஒரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமாக இருந்தார். எல்லா மக்களினுடைய கவனத்தையும் ஈர்த்திருந்தார், அவர் மேலே இருந்தது. ஆனால் அரசியல் என்று வருகிற பொழுது அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காம போயிடுச்சு. அதுதான் நான் சொல்ல வரேன். மக்களுக்கு அரசியலில் யாரை கொண்டு வருவது, யாருடைய தலைமையை ஏற்பது என்கிற ஒரு முடிவு என்பது அவங்கள்ட்ட இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் அரசியலுக்கு நான் வருவது ஆண்டவன் கையில் தான் என்பதை கடந்த ஒரு 20-25 ஆண்டுகளாக சூப்பர் ஸ்டார் ரஜினி அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருந்தது. 1996 இந்த திராவிட கட்சிகளின் மீது பொதுமக்களுக்கு ஒரு கடுமையான வெறுப்பு இருந்தது. அந்த காலகட்டங்களில் தான் திரு மூப்பனார் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் என்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கி அந்த இயக்கத்துக்கு ரஜினி ஆதரவு நிலை எடுக்கிறார். அப்போ நேரடி அரசியலுக்கு அவரை வருமாறு பல்வேறு தரப்பினர் அந்த தரப்பிலிருந்து அழைத்த போது, இல்லை இப்போ எனக்கு அரசியல் என்றது சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து மக்கள் வந்து ரஜினி அவர்கள் வந்து 20 வருடமாக வந்து அவர் வரணும்னு அழைச்சிட்டே இருக்காங்க. அவர் வந்து எந்த பதிலும் சொல்லாமல் மௌனமாக இருக்கார். பட் கமல் அவர்கள் வந்து திரைத்துறையில் தான் நம்ம ஒரு பெரிய ஜாம்பவானா வந்து பார்த்துட்டு இருக்கும்போது மக்களுடைய குறைகளுக்கு அவர் குரல் கொடுக்க ஆரம்பிச்சார் ட்விட்டரில். ஸோ ஒரு ட்விட்டர் தலைவன் அப்படின்னே சொல்லலாம். அவர் என்ன ட்வீட் பண்ணுவார்? ஸோ மக்களுடைய குறைகளை பேச ஆரம்பித்து அரசியலில் மக்கள் படும் அவதிகளில் அவருக்கு இருக்கக்கூடிய அக்கறையை அவர் வெளிப்படுத்தினார். ஸோ மக்களுடைய கவனம் ஃபுல்லாகவே இப்போ வந்து கமலஹாசன் பின்னாடி திரும்பி இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் இல்லையா? ஸோ எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து அந்த இடங்களுக்கே வந்து போய் பார்வையிடலாம் இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்கிறார். கொசஸ்தலை ஆறு அந்த பக்கம்லாம் போய் பார்த்துட்டு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு வந்து ஊடகங்களில் வந்து இருந்தது. ஸோ அரசியலில் இறங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். இந்த பாதை கடினமானது, வர வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் எச்சரித்தாங்க. ஆனால் கனவு தானே வந்து இன்னொரு கனவு, புது கனவு பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவருடைய இந்த வார்த்தைகள் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டெபானா, ஏன்னா நம்ம ரஜினி சார் வந்து வரலாம் வராமலும் இருக்கலாம், ஒரு சந்தேகம் ஒரு கேள்விக்குறி வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. பட் கமல் சாரோட ட்வீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் வரணும், செய்வேன், வந்துட்டேன் அப்படின்ற மாதிரியா தான் இருக்கு. ஸோ இந்த வார்த்தைகளுடைய பலம் எந்த அளவுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, நம்ம தமிழ்நாடு அரசியல் சூழ்நிலை, இந்த அரசியல் களம் இருக்குல்ல, இன்றைய காலகட்டத்தில் இந்த நிலைகளை மாற்றி ஒரு சரியான திசை வழியில் இந்த அரசியலை கொண்டு செல்ல முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. திரு ரஜினி அவர்கள் சொன்னது மாதிரி அவர் அந்த சிஸ்டமே கெட்டு போச்சு, அதனால் இதை எப்படி வந்து நாம் சரி பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தயக்கம் அவர்கிட்ட இருக்குது. நிச்சயமாக அந்த தயக்கம் தான் அவரை இன்னும் ஒரு வெளிப்படையான அரசியலுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு தடையாக இருக்கிறதுன்னு தான் வந்ததுக்கு அப்புறமா அதில் வந்து தான் நினைச்ச வேலைகளை எப்படி செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய தயக்கம் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் எது நடந்தாலும் சரி, நம்ம அரசியலில் வந்து அவர் சொன்னது மாதிரி இந்த சேவைகளை அப்படியே அரசியலுக்கு கொண்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதிப்பாட்டோடு திரு கமலஹாசன் இருக்கிறார். அது வரவேற்கத்தக்கது தான். ஆனால் யதார்த்த நிலை என்பது மாறுபட்டு இருக்கிறது. நீங்கள் ஒரு தத்துவார்த்த ரீதியாக, சித்தாந்த ரீதியாக, கருத்தியல் ரீதியாக அரசியலை முன்னெடுப்பது என்பது இப்போது சாத்தியமாங்கிறத அவர் கொஞ்சம் உணரணும். ஏன்னா இன்றைய அரசியல் சூழ்நிலை, இன்றைய தேர்தல் சூழ்நிலை என்பது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு. மக்களினுடைய மனநிலையும் அரசியல்வாதிகளுடைய மனநிலையும் மிகப்பெரிய அளவில் அது ஒரு வேறு பாதையில் பயணித்து போயிடுச்சு. இதை ஒரு சரியான நேர்வழியில் கொண்டு போவதற்கு தன்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி கமல் நம்புகிறாரு.
அந்த கமலினுடைய நம்பிக்கையை வெற்றி பெற செய்வதற்கு பொதுமக்கள் மத்தியில் எந்தளவுக்கு ஆதரவு, ஒரு அரசியல் இயக்கம் ஒரு சரியாக வெற்றி பாதை போகணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு நிச்சயமாக தொண்டர்கள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் எல்லோரும் கை கொடுக்கணும். அப்போ தான் அது சக்ஸஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், கமலே மதிக்கக்கூடிய ஒரு தத்துவ மேதை MS உதயமூர்த்தி ஐயா அவங்க வந்து மக்கள் சக்தி இயக்கம்னு ஒரு இயக்கம் நடத்தி அந்த இயக்கத்தின் மூலமாக தமிழகம் முழுவதுமே இந்த மாதிரி ஒரு மாற்று அரசியலை முன்னெடுத்து அவர் ஒரு தேர்தலையும் சந்தித்தார். முடியலை, அவருக்கு மக்களுடைய ஆதரவு இல்லை. IIT ஸ்டூடெண்ட்டு, மிகச்சிறந்த அறிவாளிகள், அவங்க வந்து ஒரு அமைப்பு ரீதியாக ஒன்று கொண்டு வந்து தலைநகர் சென்னையில் ஒரு 6 தொகுதியிலையும், மதுரை, கோவை, சென்னைன்னு அங்கங்கே ஒரு 10-20 தொகுதிகள் தான் ஒருத்தர் கூட டெபாசிட் வாங்கலை. ஸோ அரசியல் என்பது அந்த தொண்டர்கள், அந்த அமைப்புங்கிறது எந்த அளவு முக்கியம். ஸோ கமல் அவர்களும் இதை எப்படி எடுத்துட்டு போக போறாரு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். அதுக்கு முன்னாடி ஒரு தொகுப்பு பார்க்கலாம். கமல் அவர்கள் கலைத்துறையில் சாதித்த சாதனைகள் பற்றிய ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கமல்ஹாசன் இந்த பெயருக்கு பின்னால் நூற்றுக்கணக்கான விருதுகள், பட்டங்கள், சாதனைகள் அடங்கியுள்ளது. களத்தோர் கண்ணம்மாவில் அறிமுகமான இந்த சிறுவன் 1-2 படங்களில் நடிப்பான் எனவே பலர் நினைத்திருக்க கூடும். ஆனால் பின்னாளில் இந்திய சினிமாவின் மிகப்பெரிய ஆளுமையாக இவன் மாறுவான் என்று யாரும் சிந்திக்கவில்லை. அறிமுக படத்திலேயே சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான விருது பெற்ற கமல்ஹாசன் பல படங்களில் நடித்திருந்தாலும் இயக்குனர் பாலச்சந்தரின் இயக்கத்தில் அவர் நடித்த படங்களே இவருக்கு நல்ல பெயரை ஆரம்ப காலங்களில் பெற்று தந்தது. பின்னர் பல இயக்குனர்களின் படங்களில் நடித்து தனது நடிப்பை நிரூபித்து காட்டினார். நடிப்பை தவிர்த்து சினிமாவில் இவர் தொடாத துறைகள் இல்லை. இயக்குனர், நடன இயக்குனர், எழுத்தாளர், பாடலாசிரியர், வசனகர்த்தா, தயாரிப்பாளர், ஒப்பனையாளர், சண்டை பயிற்சியாளர் என இவர் பணியாற்றாத துறைகள் இல்லை. தமிழ் சினிமா தவிர்த்து பல இந்திய மொழி படங்களில் நடித்துள்ளார். மலையாளம், கன்னடம், தெலுங்கு, பெங்காலி, ஹிந்தி மொழி படங்களில் நடித்துள்ளார். மேலும் ஹிந்தியில் படங்களை இயக்கியும் உள்ளார். பல நவீன தொழில்நுட்பங்களை இந்திய சினிமாவிற்கு அறிமுகப்படுத்திய பெருமை இவரையே சாரும். அபூர்வ சகோதரர்கள், மைக்கேல் மதன காமராஜன் படங்களில் ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் மேக்கப் இல்லாமலேயே வேறுபாடு காட்டியிருப்பார். தசாவதாரம், ஹேராம், அன்பே சிவம், வறுமையின் நிறம் சிவப்பு என பல படங்களில் இவர் ஏற்று நடித்த கதாபாத்திரங்களை வேறு எவராலும் நடிக்க முடியாது. சினிமாவில் மட்டும் வீரவசனம் பேசிவிட்டு நிஜ வாழ்வில் அமைதியாக இல்லாமல் தனது ரசிகர் மன்றங்கள் மூலம் பல நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். தமிழ்நாடு அரசியல் குறித்தும் அரசியல்வாதிகள் குறித்தும் இவர் கூறும் கருத்துக்கள் சர்ச்சைக்குள்ளானாலும் தொடர்ந்து தனது கருத்தை தெரிவித்து வருகிறார். நான்கு தேசிய விருதுகள், பத்மஸ்ரீ, பத்மபூஷன், 28 பிலிம்பேர் விருதுகள், நந்தி விருது, சிறந்த நடிகருக்கான தமிழக அரசின் விருது, சிறந்த நடிகருக்கான மலையாள அரசின் விருது என இவர் பெற்ற விருதுகள் குறித்த பட்டியல் மிக நீளமானது. இந்திய சினிமாவின் புகழை உலகமெங்கும் பரப்பியவர்களில் இவர் குறிப்பிடத்தக்கவர். இன்று தனது 63வது பிறந்த நாளை கொண்டாடும் கமல்ஹாசனுக்கு சமூக வலைத்தளங்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள் என பலர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். பாலகனாக கலைத்துறையில் அறிமுகமாகி பல்வேறு சாதனைகள், தன்னுடைய பன்முக திறமை, பன்மொழி புலமையும் கூட இன்னைக்கு பல சாதனைகளையும் சர்ச்சைகளையும் கடந்து வந்து 63 வயது பிறந்த நாளை கொண்டாடும் இந்த கலைஞன் ஒரு ஆலமரமாக தன்னுடைய விருட்சத்தை பரப்பியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நிதர்சனம். ஸோ இப்போ தற்போது ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் ஹாப்பி பர்த்டே கமல் தொடரும். ஒரு சாதாரண கேபிள் டிவி ஆப்ரேட்டராக தான் என்னுடைய கரியரை நான் ஆரம்பித்தேன். நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 25,000 ரூபாய் தான். When you are an entrepreneur, you have more platform to play actually.
20 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நம்பர் 1 வரணுங்கிறதுக்காக. Start was not that easy. நம்பிக்கை, தைரியம். என்ன கஷ்டம் இருந்தாலும் you should not give up. சில டைம் தோத்து போவோம், நம்ம உட்காரக்கூடாது, எந்திரிச்சு திருப்பி நடக்கும். பன்முகம் கொண்ட பல்வேறு சாதனையாளர்களை, அவர்கள் கடந்து வந்த பாதைகளை பார்ப்போம், பயணிப்போம், வாருங்கள். அகரம் டு சிகரம் உங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியில் சனி மற்றும் ஞாயிறு காலை 9 மணிக்கு. வழங்கியவர்கள் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா. சிறப்பு நேரலை தொடர்கிறது. இன்று நம் கதாநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய 63வது பிறந்தநாள். ஸோ அவரை பற்றி தான் நாம் பேசிகிட்டு இருக்கோம். கருணா சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். அவருடைய சினிமா கலைத்துறையில் அவருடைய சாதனைகள் குறித்து நம்ம பார்த்தோம். அதில் வந்து பன்முக திறமை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விஷயம், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி பேசணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இவ்வளவு திறமைகள் இருந்தாலும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் கலைத்துறையில் இன்னும் சம்பாதிக்கலை. இந்த கலைத்துறை அப்படிங்கிறது ஒரு வியாபாரம் தான். அந்த துறையில் வியாபாரம் அப்படிங்கிற அந்த துறையில் வந்து அவர் வந்து சம்பாதிக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. வீடு இல்லை. அவர் லாஸ்ட்டாக ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகாதப்போ, விஸ்வரூபம் அப்போ அவர் எவ்வளோ மன வருத்தப்பட்டு பேசினார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்னைக்கு அரசியலும் வந்து ஒரு வியாபாரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் வந்து நடந்துட்டு இருக்கு. அதை இன்னும் உள்ளார்ந்து பேசணும் அப்படின்னா நம்ம நிறைய பேசலாம். பட் இப்போ இந்த நேரலையில் அது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அரசியல் வியாபாரத்தில் கலைத்துறையில் அவர் எதுவும் சம்பாதிக்கலாம், ஆனால் அவருடைய திறமைகள் வானலாவும் வான் தோன்ற அளவுக்கு அவருடைய திறமைகளை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த அரசியல் வியாபாரத்தில் அவருடைய பங்கு எப்படி இருக்கும், அவரை எப்படி நீச்சல் அடித்து இழுத்துட்டு போக வைக்கும்? அதுதான் நான் கோடிட்டு காட்டினேன். இன்றைய அரசியல் களம் என்பது ஒரு மாறுபட்ட வேறு திசை நோக்கி போயிட்டுருக்கு. ஒரு செல்வமும் செல்வாக்கும் இருந்தால்தான் அரசியல் நடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரியான நிலை தான் இருக்கிறது. பட் இந்த அரசியல் அமைப்பை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வரணும்னு விரும்புகிறார் இல்லையா? இந்த அரசியல் கட்டமைப்பையும் இந்த தேர்தல் முறைகளும், இப்போ தேர்தல்னு அறிவித்தாலே எந்த கட்சி எவ்வளவு பணம் கொடுக்கும் அப்படிங்கிற மனநிலையில் இப்போ மக்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. ஸோ இந்த நிலை மாறினாலே ஒழிய கமல் போன்றவர்களுடைய முயற்சி என்பது சிரமம்தான். இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு தேர்தலில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு வெற்றி பெற வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் 1 கோடி 2 கோடி செலவு பண்ணால் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரியான நிலை இருக்குது. அதே போல் அரசியல் தளத்தில் இருக்கிற நம்ம சாதாரண பிரஜைகளை பார்க்குறோம். சரி, ஒரு கவுன்சிலரில் இருந்து மற்ற பொறுப்புகளில் இருக்கிறவங்களுடைய நிலைகளை பார்க்குறோம். இந்த மக்கள் பார்க்குறாங்க. நம்ம நியாயம், நேர்மை, அரசியல், சட்டம், விதிகள், இதெல்லாம் வழக்குகள், கோர்ட்டு, நீதிமன்றம் இதெல்லாமே சொன்னாலும் கூட இன்னைக்கு உண்மை என்ன அப்படின்னு யதார்த்த நிலை என்பது என்ன அப்படின்னா, ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் போகணும்னா கூட யார் வந்து அதிகமா பணம் கட்டி சீட் வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. அதுதான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கமல் வந்து முற்றிலுமாக இந்த அரசியலை மாற்றி ஒரு வேறு திசையில் கொண்டு போய் ஒரு கிளீன் கவர்மெண்ட் அல்லது ஒரு நல்ல அரசியலை அவரால் முன்னெடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் நமக்குள்ளே இருக்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம். நீங்கள் சொன்னீங்க, திரைப்படத்துறையில் அவருக்கு சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருந்தது. பல கோடிகள் அவருக்கு வந்தது. அதில் வேறு முதலீடு பண்ணி தன்னை வளர்த்துக்கலாம், மிகப்பெரிய அளவில் கோடீஸ்வரராக இருந்திருக்கலாம். பட் அவர் வந்து தான் எடுத்துக்கிட்ட இந்த துறையில் தான் நாம் வெற்றி பெறணுங்கிற ஒரே கவனத்தில் இருந்தார். இப்போ அதே நிலைப்பாட்டோடு இப்போ அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போது அரசியலுக்கு வந்து அவருடைய நேர்மை அதுல வெளிப்படுது. ஆமாம், அதுதான் அந்த நேர்மை நிச்சயமாக இருக்கிறது.
தனக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தலைவர் வழியில் அப்படிங்கிற மாதிரி இல்லை. நீங்கள் ராஜாஜி, பெரியார், அண்ணா, காமராஜர், எம்ஜிஆர் யாரையுமே அவர் முன்னிலைப்படுத்தலை. இப்போ நம்ம வந்து எம்ஜிஆர் அவர்களை எடுத்துக்கிட்டா கூட அறிஞர் அண்ணா அவர்களை வந்து அவர் வந்து குருவா எடுத்துக்கிட்டு அப்புறமா வந்து அரசியலுக்குள் நுழைஞ்சார் அப்படின்னு சொல்லலாம். பட் கமல் அவர்களுடைய வரவை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு அடிப்படையில் ஒரு அடித்தட்டு மனிதனுடைய கோபம், அதே ஒரு கோபம் தான் அவருடைய வெளிப்பாடாகவும் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? இந்த அரசியல் வியாபாரம் சொல்லுங்க. இல்லை, அதுதான் இப்போ எந்த ஒரு அரசியல் இயக்கத்தின் பின்பலமும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய அளவில் வசதி படைத்த பக்கபலமும் இல்லாமல் ஒரு சுயம்புவாக இருந்து இந்த அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்கிற அவருடைய நோக்கம் வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. இன்றைய இளைஞர்களும் அரசியலில் ஒரு மாறுதல் வேணும், அரசியல் சாக்கடை என்ற நிலையை மாற்றி அரசியலும் புனிதமானது என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிற இளைஞர்களும் திரு கமல் அவர்களை நிச்சயமாக நேசிப்பாங்க, அவங்களை வரவேற்பாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியம், வெற்றிக்கான பாதையை அழைத்து செல்லுமாங்கிறது தான் நான் இந்த உதாரணங்கள்லாம் சொன்னேன். ஒரு அறிவாளிகளுக்கு என்ன மரியாதையை இந்த வாக்காளர்கள் கொடுக்குறாங்கிறதுக்கு தான் நான் MS உதயமூர்த்தி ஐயாவை சொன்னேன். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். தந்தை பெரியாரோடு அறிஞர் அண்ணாவோடு அரசியல் நடத்தியவர், திரு எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவர்களோடு அரசியல் நடத்தியவர், மிக மூத்த அரசியல்வாதி நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் தனியாக மயிலாப்பூர் தொகுதியில் நின்றபோது வெறும் 600 வாக்குகள் தான் அவரால் வாங்க முடிஞ்சது. அவர் எதிர்த்து சுயேட்சையாக போட்டியிட்ட நடிகர் SV சேகர் அவர்கள் 1200 வாக்குகளுக்கு மேலே வாங்கியிருக்கார். SV சேகர் ஒரு முறை சொன்னார், என் வீட்டில் நாவலர் படம் வச்சுருக்கேன், என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து கேட்பாங்க என்ன நாவலர் படம் வச்சுருக்கேன்னு, நான் அரசியலில் இவரை விட பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக வச்சுருக்கேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நம்ம வாசகர்கள். இந்திய நாட்டினுடைய வெளியுறவு துறை செயலாளராக இருந்தவர், அன்றைய மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியிடம் செயலாளர் இருந்தவர் பார்த்தசாரதின்னு ஒரு மிகப்பெரிய IAS அதிகாரி, அறிவுஜீவி. அவர் மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிட்டு வெறும் 4000-3000 வாக்குகள் தான் பெற முடிஞ்சது. அரசியல் பின்புலம் இல்லாமல் சாத்தியம் இல்லை அப்படிங்கிற நீங்கள் 67க்கு பிறகு எந்த அளவு மதிக்கப்படுறாங்க அப்படின்றதுக்கு நீங்க வந்து எக்ஸாம்பிள்ஸ் சொல்றீங்க. பட் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல மக்கள் வந்து ஒரு மாற்று அரசியல் வந்தே ஆகணும், இந்த அரசியலமைப்பு இந்த சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு ரஜினிகாந்த் சார் சொன்னார் அப்படின்னு சொன்னீங்க. பட் அதே ஒரு மனநிலை தான் இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கும் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. இந்த லஞ்சம் ஊழல்லாம் அவங்களே கொடுக்குறாங்க தான், வேற வழி இல்லாம தன்னுடைய வேலையை வந்து எளிதாக்கிக்கணும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் எல்லாருமே செஞ்சாலும் கூட அவங்களுக்கு அது வந்து முழு மனதோட செய்யலை அப்படிங்கிறது தான் உண்மை. வேற வழியே இல்லை, எனக்கு இந்த வேலை நடக்கணும் விதியே அப்படின்னு செய்யறாங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ இந்த நிலை வந்து மாறணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மக்களுடைய மனப்பான்மை. பட் ஒரு அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய அமைப்பாக இருக்கணும், தொண்டர்கள் இருக்கணும், அதில் உறுப்பினராக இருக்கணும், ஒரு நிறைய ஒரு பரிமாணங்கள் இருக்குது அதில் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த பரிமாணங்கள் எல்லாமே இல்லாமல் திடீர்னு இப்போ வந்து நிறைய ட்விட்டர்கள்லாம் வந்து ட்வீட் பண்ணியிருக்கேன், மக்கள்கிட்ட எனக்கு வந்து இவ்வளோ அக்கறை இருக்குது, கலைத்துறையில் இவ்வளோ சாதிச்சிருக்கேன், நான் வந்து ஜெயிப்பேன் அப்படின்னு குதிச்சிருக்கிற நம்மளுடைய கமலஹாசன் அவர்கள் எந்த அளவுக்கு இதில் வந்து உயர்ந்து விஸ்வரூபமாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை, கமலஹாசனுடைய இந்த தன்னம்பிக்கை, அவருடைய இந்த முயற்சி என்பது வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் இன்றைய இளைஞர்கள், இன்றைய இளம் தலைமுறையினர், பொதுமக்களினுடைய பெரும்பான்மையோருடைய கருத்தாக இருக்கிறது. அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. யதார்த்த நிலையில் அவரை வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அமைப்பு ரீதியாக திரு விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய ரசிகர் மன்றத்தையே கிளை, நகரம், ஒன்றியம், பேரூர் என அமைப்பு ரீதியாக ஒரு அரசியல் இயக்கமாக முன்னெடுத்து அவருக்குன்னு ஒரு கொடி உருவாக்கி, மன்றத்துக்குன்னு ஒரு கொடி உருவாக்கி அவர் அரசியலுக்கு வருகிறார். அப்படி அரசியலுக்கு வந்து இந்த திராவிட ஆட்சிகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் அவர் வருகிறார். யாரோடும் கூட்டணி இல்லை, மக்களோடும் ஆண்டவனோடும் கூட்டணி அப்படிங்கிற முன்னெடுத்து தான் வந்தார். வந்த ஒரு அதிகபட்சமாக அவருக்கு கிடைத்த வாக்கு 5%-லேருந்து 8% வாக்குகள் தான். அப்போ இந்த அரசியலை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்றால் யாரோடாவது இணைந்து நடத்த வேண்டும் அப்படிங்கிற நிர்பந்தம் வந்தபோது தான் அவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு உடன்பாடு வைத்து எதிர்க்கட்சி என்கிற அளவுக்கு அந்தஸ்து வருகிறார். ஒரே ஒருவர் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது தனியாக நின்ற போது. ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய பின்னணியில் வருகிற பொழுது அவரால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற முடிகிறது. இன்றைய அரசியல் யதார்த்தம் அப்படி தான். சரிப்பட்ட முறையில் நீங்கள் இந்த திராவிட கட்சிகளுக்கு எதிராக 1961 சம்பத் அவர்கள் தமிழ் தேசிய கட்சின்னு உருவாக்கினார். அவர் பெரியார் குடும்பத்தை சேர்ந்தவர், அவரால் முடியலை. நீங்கள் அதற்கு முன்னதாகவே இன்னும் மிகப்பெரிய பத்திரிகை அதிபர் சீபா ஆதித்தனார் அவர்கள் ஆம் தமிழர் இயக்கம்னு ஒரு இயக்கத்தை தொடங்கி வச்சார், முடியலை. அதற்கு அடுத்து இளைஞர்கள் 70-80களில் தமிழர் விடுதலை படை, தமிழ் தேசிய படையெல்லாம் பல்வேறு இயக்கங்கள். இன்றைக்கும் கூட
திரு கமல்ஹாசன் அவர்கள் சொல்கிறார், இந்த 18 வயதிலிருந்து 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் மாற்றத்தை விரும்புகிற, நியாயத்தை, தர்மத்தை, நேர்மையை விரும்புகிற, அரசியலின் ஒழுக்கத்தை விரும்புகிற இந்த இளைஞர்கள், அதே போல் பல்வேறு இயக்கங்கள், இப்போ மக்களினுடைய பிரச்சனைகளை முன்னெடுத்து செயல்படுகிற பல்வேறு இயக்கங்கள், இவர்களையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு அரசியல் அமைப்பாக கொண்டு வந்து அதை நாம் நிறைவேற்றலாம் அப்படிங்கிறார். என்னுடைய கணக்கு என்னென்னா, நிச்சயமாக ஒரு 10 ஆண்டுகள் இவர் போராடணும். பட் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, அடுத்த ஒரு எலெக்ஷன் வந்தால், தேர்தல் வந்தால் கமல் அவர்களை தலைவனாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது இன்றைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் அரசியலில் ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்னு விரும்புகிற மக்களுடைய எதிர்பார்ப்பு, கனவும் கூட. இப்போ கமல் அவர்களுடைய கனவு நனவாகுமா அப்படிங்கிறத விட தமிழ்நாட்டு மக்களில் பெரும்பாலானவர்களுடைய கனவு நனவாகுமா அப்படிங்கிறதும் இதுல லிங்க் ஆயிடுச்சு. நிச்சயமா இந்த மக்களினுடைய கனவை நனவாக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ இந்தியாவினுடைய நிதியமைச்சராக இருந்த திரு ப. சிதம்பரம் அவர்கள் அந்த 90 காலகட்டத்தில் 96-98 காலகட்டங்களில் தான் இந்த வாக்குச்சாவடிக்கு வராத ஒரு 30-35% வாக்காளர்களை ஈர்க்கும் வகையில் தான் என்னுடைய இயக்கம் இருக்குன்னு ஒரு காங்கிரஸ் ஜனநாயக பேரவைன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி கொஞ்ச நாளுக்கு செயல்பட்டார். இந்த வாக்குச்சாவடிக்கு வராத இளைஞர்கள் அப்படின்னு சொன்னீங்க. அந்த வாக்குச்சாவடிகளுக்கு வராத ஒரு இளைய சமுதாயம், ஒரு கூட்டமே படித்த சமுதாயம் இருக்கு. இவங்க எல்லாமே ஏன் வராம இருக்கிறாங்கன்னா, வெறுத்து போனதுனால தான். யாருக்கும் ஓட்டு போட்டு எங்களுக்கு என்ன நடக்க போறது, தேவையே இல்லை. பட் அது ஜனநாயக கடமை அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொருவரும் வாக்கு இடுவது என்பது தன்னுடைய ஜனநாயக கடமை. யாருக்கும் விருப்பம் இல்லை அப்படின்னா கூட நோட்டை போட்டுட்டு வரலாம் அப்படின்றது தான் உண்மையும் கூட. பட் அந்த வாக்குச்சாவடி வாசல் பக்கமே காலை வைக்காம அந்த நாளை விடுமுறை அப்படின்னு நினைச்சு இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த சமுதாயத்தை எல்லாம் கமல் அவர்கள் வர வைக்க முடியுமா? அதுதான், கமல் அதை வரவழைத்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவார். அது வரவழைப்பதற்கான அந்த விஷயங்களை அவர் சேவைகளை முன்னெடுத்து பண்ணணும். இப்போ அவர் மேல் இருக்கிற விமர்சனமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டுகளாக திரைத்துறையில் இருந்தாலும் 67, 69 திரு அண்ணாவின் மறைவுக்கு பிறகு திராவிட கட்சிகள் மீது பல்வேறு விமர்சன கருத்துக்கள் இருக்குது. தமிழக அளவில் பல்வேறு பொது பிரச்சனைகள், மக்கள் பாதிக்கக்கூடிய பல்வேறு பொது பிரச்சனைகள் இருக்குது. இப்போ அவ்வப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வருகிற பொழுது ஒரு ஆளுமை மிக்க தலைமை இல்லாத ஒரு வெற்றிடம் உருவான இந்த சூழலில் இந்த விஷயங்களை முன்னெடுப்பதை விடவும், கடந்த சில 10 ஆண்டுகளுக்கு முன்போ 5 ஆண்டுகளுக்கு முன்போ ஏற்பட்ட பிரச்சனைகளில் தன்னை முன்னிலைப்படுத்தியிருந்தால் இந்த மக்களுடைய நம்பிக்கையை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பெற்றிருப்பார் என்கிற ஒரு விமர்சனமும் அவர் மேலே இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் அவர் இயக்க ரீதியாக, அமைப்பு ரீதியாக, கட்சி ரீதியாக கொண்டு போகிற போது என்ன சிரமங்கள் அவர் சந்திக்கணும்னா, மாவட்ட அளவில் அமைப்பு ரீதியாக உருவாக்கி அந்த மாவட்டங்கள் முழுவதும் போய் பட்டி தொட்டியெல்லாம் இவர் மக்களை சந்தித்து தன்னுடைய கொள்கைகளை, லட்சியங்களை, தன்னுடைய நோக்கங்களை வெளிப்படுத்தணும். நேரடியாக ட்விட்டர்லேயோ இதுலேயோ இல்லை, மக்கள் நேரடியாக சந்திக்கணும்னு விரும்புகிறாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். 1988 ஜனவரி மாதம் அதிமுக அவருடைய பொதுச் செயலாளராக செல்வி ஜெயலலிதா அவர்கள் பொறுப்பேற்று அதே 88 செப்டம்பர் மாதம் தொடங்கி 89 தேர்தல் வரையிலும் தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ ஒரு 38,000-40,000 கிலோமீட்டர் சுற்றுப்பயணம் செஞ்சு ஒரு மாவட்டத்துக்கு 4 நாட்கள் 5 நாட்கள். நான் ஒரு பத்திரிகையாளனா அவங்களோட அந்த ஒரு 6 மாத காலம் நான் போயிருந்தேன். அந்த மக்களை எல்லாம் அந்த டைம்ல ஊடகங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய தாக்கம் கிடையாது இல்லையா? அதனால அப்படி சுற்றுப்பயணம் செஞ்சு மக்களை சந்திச்சு பேச வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பும் தேவையும் இருந்தது அப்படிங்களா? பட் இன்னைக்கு ஊடகங்கள் அந்த வேலையை பாதியாக குறைக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமா. அதாவது படித்த இளைஞர்கள், இந்த இணையதளத்தை கையாளுகிற இளைஞர்கள், இதை தவிர ஒரு ஓட் பேங்குன்னு கிராமம் சார்ந்த பகுதி தான் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது. அந்த மக்கள் இன்னுமே சரியாக பேப்பரே போகாத கிராமங்கள்லாம் இருக்குது, பேப்பர் படிக்காதவங்கள்லாம் இருக்கிறாங்க. டிவி இருக்கும், அந்த டிவி மூலமாக அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனாலும் தன்னுடைய பகுதிக்கு தன்னை சந்தித்து தனக்கு ஆதரவை கேட்க வேண்டும் தலைவர்கள் அப்படிங்கிற விருப்பம் இன்னும் இருக்கு. நீங்க சொல்றபடி பார்க்கும்போது கிராமங்கள்ல இருக்கிற மக்களுக்கு இன்னும் கமல் அவர்களுடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். கமல் அவர்களுடைய பொன்மொழிகள் ட்விட்டர்ல, அவருடைய தமிழ் அந்த செம்மொழி, அவருடைய வாயிலிருந்து உதிரும் அந்த வார்த்தைகள் கேட்கறதுக்கு அமிர்தமா இருக்கும். நமக்கு புரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அவர் ட்வீட் பண்ண அந்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போ நம்ம பார்க்கலாம். கடந்த 2016ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி
பண மதிப்பிழப்புக்கு ஆதரவளிக்கும் வகையில் நரேந்திர மோடிக்கு ஒரு சல்யூட் என்று அவர் போட்ட ஒரு ட்வீட் தான் அவரது அரசியல் அரங்கில் அலைவீச காரணமாக இருந்த முதல் ட்வீட் புள்ளி. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இறப்புக்கு பின் புதிய படை வீரர்களுக்கு ஒருபோரும் தெரியாது, பிறகு பதவியேற்ற அரசை விமர்சிக்கும் வகையில் புதிய படை வீரர்களுக்கு ஒருபோரும் தெரியாது, ஆனால் அதை பழைய வீரர்கள் எதிர்க்க மாட்டார்கள் என ட்விட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தையும் ராட்டையை சின்னமாக்கி நடந்த சுதந்திர போராட்டத்தையும் இணைத்து கமல் போட்ட ஒரு ட்வீட் செம வைரல். ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது போலீசார் சாமானியர்கள் மேல் நடத்திய தாக்குதல் குறித்து கமல் நீதிபதிகள் முன்னிலையில் வைத்த கேள்வி பலரை விழிப்படைய செய்தது. கடந்த பிப்ரவரி 8ஆம் தேதி கமல் தனது ட்விட்டில் ஊழல் அரசியல்வாதிகளை வைத்து சூதாடி இழந்து வருகிறோம் என சூசகமாக தமிழக அரசை தாக்கினார். கடந்த பிப்ரவரி 21ஆம் தேதி நான் அடக்கி வாசிக்கவே நினைத்தேன் என சொல்லி தன் ரசிகர்கள் கைது செய்யப்பட்ட போது அரசியல் விமர்சனத்தை பட்டவர்த்தனமாக ஆரம்பித்தார். கடந்த ஜூலை 19 அரசியலுக்கு வர சொன்ன அமைச்சர் ஜெயக்குமாரையும் ராஜாவின் பெயரையும் குறிப்பிட்டு ஊழல் அற்ற தேசத்தை உருவாக்க பெரிய கடிதத்துடன் கமல் போட்ட ட்வீட் பல அதிகார மையங்களை அதிர வைத்தது. டெங்கு காய்ச்சலால் மக்கள் தொடர்ந்து பாதிப்படைந்து கொண்டிருந்த போது டெங்கு காய்ச்சலை கவனி அரசே என தன் வழக்கமான ட்விட்டால் அரசு எந்திரத்தை சுழல வைக்க முயன்றார். மத்தியில் ஆளும் பாஜக அரசை காவிக்குள்ளா என சுட்டிக்காட்டி நீட் விலக்கு குறித்து ஒரு சாமானியனாக கமல் கேட்ட கேள்விகள் அரசை அசைத்து பார்த்தது. பிறந்த நாள் குறித்த ட்விட்டில் கூட வேலை கிடக்குது 1000 இங்கே என்றும் மக்களின் வாழ்வியலை உயர செய்வோம் என்றும் தன் இயக்க ரசிகர்களுக்கு நற்செய்தி சொல்லியிருக்கிறார். இன்று நமது கதாநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் ட்விட்டரில் ட்வீட் பண்ணிய பல வார்த்தை மொழிகளை நம்ம இப்போ பார்த்தோம். சார், நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எப்போ சப்போர்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு. ஸோ அது வரைக்கும் நீங்கள் சொன்னீங்க ஒரு 10 வருடம் முன்னாடியே வந்து அவர் வந்து அரசியலுக்கு வந்திருந்தா இப்போ கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு. பட் அரசியலில் வரணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு கனவோ நினைவோ கிடையவே கிடையாது. அவர் வந்து கலைத்துறையில் தான் அவருடைய பயணமும் அவருடைய முழு கவனமும் வந்து இருந்தது. ஏன் இதுக்குள்ள அரசியலில் அவர் வந்து ஏன் அந்த கருத்துக்களை பதிவிட ஆரம்பித்ததே வந்து ஏன் அப்படின்னா ஒரு அடிப்படை சராசரி மனிதனுடைய ஒரு ஆற்றாமை தான் அந்த ட்விட்டரோட வெளிப்பாடே. பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ண அவர் தான் இப்போ அதில் முழு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்ததா அப்படின்ற கேள்வியும் அவர் வந்து வைக்கிறார். ஸோ இரு பெரும் தலைவர்கள் இருக்கும்போது மக்களுக்கும் வந்து ஒரு இந்த கட்சி இல்லைனா இந்த கட்சி மாற்று கட்சி அந்த 2 தலைவர்களின் மேல் ஒரு நம்பிக்கை பெரிய அளவில் இருந்தது, காப்பாற்றுவார்கள் அப்படின்னு. அந்த வெற்றிடம் தான் வந்து இன்னைக்கு கமல் அவர்களுடைய அரசியல் நுழைவுக்கு காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ 10 வருடம் முன்னாடி வரணும் ஸ்ட்ரகிள் பண்ணணும் அப்படின்ற அந்த அவசியம் இல்லை. இன்னைக்கு இந்த வெற்றிடத்தை கமல் வந்து நிரப்புவாரா அப்படிங்கிறது தான் மக்களுடைய கேள்வியும் கூட, அவருடைய நுழைவுக்கு மிக முக்கிய காரணமும் கூட. ஸோ இந்த வெற்றிடத்தை இது வரைக்கும் இருந்த அரசியல் இருந்த ஒரு தார்மீக காரணங்கள், மாவட்டம் வாரியாக நீங்கள் சொன்னீங்க விஜயகாந்த் அவர்கள் வந்து கிளை வாரியாக மாவட்டம் வாரியாக உறுப்பினர்கள் கட்சி கொடி அது இதுன்னு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பட் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கமல் அவர்கள் உடைச்செறிஞ்சு ஒரு புது சகாப்தத்தை உருவாக்குறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? எந்த அளவு இருக்குது? திரு கமல்ஹாசனுடைய எண்ணமும் நோக்கமும் அதுதான், ஒரு புதிய சகாப்தத்தை படைக்க வேண்டும், படைத்து விடும் என்கிற ஒரு முழு நம்பிக்கையோடு களத்தில் இறங்கியிருக்கிறாரு. அந்த நம்பிக்கை வெற்றி பெற வேண்டும் என்று நாமளும் வாழ்த்துவோம். நான் ஏற்கனவே சொன்னது தான், மீண்டும் அதை நினைவுபடுத்துகிறேன். இன்றைய அரசியலில் சாமர்த்தியம், சாதுரியம், சாகசம், உண்மை, நேர்மை, உழைப்பு இதெல்லாம் நான் வச்சிருக்கேன் அப்படின்றாரு நம்ம கமல் சார். அதுதான் இப்போ இன்றைய அரசியலை தீர்மானிக்கிற விஷயங்களாக இருக்கிறது. இதையெல்லாம் புரட்டி போட்டு இப்போ தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. இந்த 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரு வேட்பாளரை தேர்வு செய்யணும். அரசியல் பின்புலமில்லாத, இதுவரைக்கும் அரசியலில் இருந்து சம்பாதிக்காத ஒரு கவுன்சிலராகவோ கிளைச் செயலராகவோ நகர ஒன்றிய பொறுப்பாளர்களாகவோ இல்லாத புதிய முகங்களை கொண்டு வர வேண்டும். ஓகே, அப்படி இல்லாத புதிய முகங்களை கொண்டு வருகிற பொழுது அவர் அந்த பகுதி மக்களுக்கு அறிமுகமானவராக இருக்கணும். ஏன்னா இந்த அரசியலை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்வதற்கு இதெல்லாம் நிச்சயமாக அவசியமான தேவைகள் என்பது இருக்கும். இந்த 234 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று ஏறத்தாழ ஒரு 130 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று தான் ஆட்சிக்கு வர முடியும். அப்போ தான் இவருடைய கனவு நனவாகும். மக்களுக்கான தேவைகளை இவரால் பூர்த்தி பண்ண முடியும்.
இந்த ஆட்சி அதிகாரம் வந்ததுக்கு பிறகும் இதுவரையிலும் இருந்து பணியாற்றிய இதே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை வச்சு தான் இவர் ஆட்சி நடத்தணும். அங்கேயும் சில குறைபாடுகள் குளறுபடிகள் நிறைய இருக்கிறது. ஒரு தலைமை சரியாக இருந்தால் அடுத்தடுத்த மற்ற விஷயங்களை எல்லாம் சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் அவருடைய மனதில் ஆழமாக இருக்கிறது. அதற்கு கை கொடுப்பதற்கு குறைந்தபட்சம் ஒரு 28-30% வாக்கு வங்கி, நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 70-72% வாக்குகள் பதிவாகும். அதில் 35-40% வாக்குகளை பெறக்கூடிய அளவிற்கு கமலுக்கு இன்றைய இளைய சமுதாயமும் பெண்களும் புதியவர்களும் அவரை கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வாக்களித்தார்களே என்றால் நிச்சயமாக அவர் சக்ஸஸ் பண்ணிடலாம், முடிஞ்சிடும் அவரால். என்னுடைய கணிப்பு, நான் ஏறத்தாழ ஒரு 40-42 ஆண்டுகளாக 46 ஆண்டுகளாக இந்த அரசியலை நேரடியாக நான் கவனிச்சுட்டு வரேன், கண்காணித்து வர்றேன். என்னுடைய அவதானிப்பின்படி மீண்டும் அதிகம் சொல்லுகிறேன், இன்னும் ஒரு 10 ஆண்டுகள், ஏன்னா 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு அரசியலுக்கு வரல. இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி எனக்கு இருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு அவருடைய 63வது பிறந்த நாள்ல ஆவடியில நலத்திட்ட பணிகளை தொடங்கி வச்சு கமல் அவர்கள் உரையாடிய காட்சிகளை நம்ம இப்ப பார்த்துடலாம். எங்கள் சேவை வலுப்பெறும், எங்கள் முயற்சிகள் வலுப்பெறும் என்ற நம்பிக்கை எங்கள் எல்லோருக்கும் வந்திருக்கிறது. இதற்கும் அரசியலுக்கும் சம்பந்தமில்லை, இது இல்லாமல் தான் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். இன்று அரசியலும் வந்திருக்கிறது, அதையும் பயன்படுத்தி கொண்டு இதை காட்டி அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை, இதற்காக அதை பயன்படுத்திக் கொள்வோம். அதற்குத்தான் வந்திருக்கிறோம், அது மட்டும்தான் செய்ய வேண்டும் என்ற ஆசையில் வந்திருக்கிறோம். அது நடக்கும், நடந்தே தீரும் என்ற நம்பிக்கையில் வந்திருக்கிறோம். பிறந்தநாள் கதாநாயகன் கமல் அவர்கள் பேசினதை பார்த்தோம் சார். என்னுடைய கேள்வி ஒன்று தான், நீங்கள் 10 வருடம் முன்னாடி வந்திருக்கணும், இல்லை இன்னும் 10 வருடம் போராடணும் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு விஷயம் பேசிக்காக என்ன அப்படின்னா, மக்கள் வாக்கு போடுறது அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயந்தான். வாக்கு சாவடிக்கு வாக்கு போடுறது, ஓட் பேங்கர்ஸ் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களும் அடித்தட்டு மக்களும் தான் ஓட் பேங்கர்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்கள இன்றைக்கி கைக்குள்ளே வச்சுருக்கிறது அந்த கட்சி, மாவட்டம், கிளைன்னு ஒரு அமைப்பு ரீதியாக இருக்கிற அரசியல் கட்சிகள் தான் அவங்களுடைய கையில் இருக்காங்க. அவங்க பணம் வாங்கிட்டு ஓட்டை போட்டாலும் கூட இன்றைக்கி மழை பெய்யுது, ஒரு கஷ்டம் அப்படிங்கும்போது நம்மளே பார்க்குறீங்க, நீங்கள் ஊடகங்களில் நிறைய செய்திகளை பார்க்குறீங்க. ஓட்டு வாங்கும்போது வந்தாங்க, இப்போ வரல, எங்களுக்கு எதுவுமே செய்யலை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குறைகளாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த இடத்துல மக்களும் மாற வேண்டும். ஸோ இப்போ இருக்கிற இந்த அரசியல் அமைப்பு, இந்த தார்மீக இந்த மாதிரியான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் உடைச்சிட்டு கமல் அவர்கள் வரணும் அப்படின்னா அந்த உண்மை, நேர்மை, நியாயம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் கையில் எடுத்துகிட்டு வராரு. அவர்கிட்ட எந்த சொத்துக்களும் பெரிய அளவில் கிடையாது. ஸோ கமல் அவர்கள் இந்த அரசியல் சட்ட திட்டங்களை உடைச்சு புதுசாக குதிச்சு மக்களுக்கு நல்லது மட்டுமே பண்ணணும்னு நினைக்கிற ஒரு மாபெரும் தலைவனாக உருவெடுக்கணும் அப்படின்னு நின்றுட்டுருக்கிறாரு களத்தில். ஸோ இந்த இடத்துல அந்த கட்சி, அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் உடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா மக்கள் அவங்களுடைய மனநிலை மாறணும், அந்த இடத்த ரீச் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இந்த அரசியலில் இப்போது இருக்கட்டும் இந்த சூழ்நிலை இருக்குல்ல, நீங்கள் 1920, 30, 40களில் சுதந்திரத்திற்கு முன்பு இந்த திராவிட கட்சியினுடைய ஆட்சி, அப்போ திராவிட கழகத்தினுடைய ஆட்சி நடந்தபோது அன்றைய அரசியலில் இருந்தவர்கள் பெருந்தனக்காரர்கள், மிகப்பெரிய அறிவுஜீவிகள், படித்தவர்கள், பண்பாளர்கள், மிகப்பெரிய வசதி படைத்தவர்கள். அதற்கு பிறகு காங்கிரஸ் கவர்மெண்ட் வர்றபோது நீங்கள் 52, 57, 62 பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினரை, ஒரு அமைச்சரை நம்ம வெளியில் கூட சாதாரணமாக பார்த்துட முடியாது. அவர்களும் மிட்டாமராசுகள், பண்ணையார்கள், வாண்டையார்கள் அப்படி தான் வந்துட்டு இருந்தாங்க. 67க்கு பிறகு தான் அது யதார்த்த அரசியலுக்கு வருகிறது. 67 ஆட்சிக்கு பிறகு நீங்கள் அறிஞர் அண்ணா அவர்களே திராவிட கழகம் தொடங்கி பெரியார் அவர்கள் சமூக சேவை தான் இயக்கம், இது அரசியல் இயக்கம் இல்லை அப்படின்னு பிரகடனப்படுத்தி செய்தார். ஆக நாம் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற போது அரசியலுக்கு அதிகாரத்தை கைப்பற்றினால்தான் முடியும் அப்படின்னு தான் திரு அண்ணா அவர்கள் முடிவெடுத்து அவங்க தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி அடுத்த ஒரு 10-15 ஆண்டுகளில் 49 தொடங்குறாரு, 67 ஆட்சிக்கு வந்துடுறார். 67 சாதாரண நிலையில் இருந்த மிக மிக சாதாரண நிலையில் இருந்தவர்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. அந்த காங்கிரஸ் காலகட்டம் முந்தைய திராவிட காலகட்டங்களில் வசதி படைத்தவர்கள் இருந்ததுனால அவங்களுக்கு இருந்தது. இந்த வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறதுங்கிறது கூட அப்பவும் இருந்திருக்கு. 57, 62 காலகட்டங்கள் கூட இருந்திருக்கு. நீங்கள் பாவலர் வரதராசன் அப்போ
இன்றைய இளையராஜா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா 500 1000 வாங்கிட்டு ஓட்டு போடுற அதை மக்களுக்கு வேண்டாம்னு இருக்கிற சொல்றேன். நேர்மை கூட இல்ல அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வாங்கிட்டோம் அப்படின்னு ஓட்டு போட்ட அந்த நேர்மை கூட நம்ம வந்து திருப்பி அவங்க ஒரு கஷ்டம் அப்படின்னா வந்து களப்பணி ஆட்டுற அந்த அரசியல் தலைவர்கள் கிட்ட இல்ல அப்படிங்கிறது தான் மக்களுடைய குறை. நிச்சயமாக So, அது வந்து அந்த இடத்த இப்போ- உடைச்சு ஆமா, கமல் ஆமா, அவர்கள் ஆமா. வர முடியுமா? இப்போ அந்த அரசியல்வாதிகளுடைய மனநிலையும் முழுமையாக மாறிடுச்சு. ஏன்னா அன்றைய காலகட்டங்களில் நீங்கள் அந்த 67 71 காலகட்டங்கள் வரையிலுமே கட்சியினுடைய தொண்டர்கள் தான் போஸ்ட் ஒட்டுவாங்க, கொடி ஒட்டுவாங்க, அவங்க வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதிகபட்சமான ஒரு டீ போண்டாங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இன்றைய தேர்தல் களங்களில் பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கே பணம் கொடுத்து தான் அவங்கள அந்த தேர்தல் பணிகளை இப்போ கான்ட்ராக்ட் விட்டு தான் கொடியெல்லாம் கொட்டுறாங்க, போஸ்டர்ஸ் எல்லாமே. தொண்டன் வந்து இப்போ அந்த நிலையில் இல்லை. அது மாதிரி பொதுக்கூட்டங்களுக்குமே யாருமே தொண்டர்கள் போகிறதில்ல, பணம் கொடுத்து தான் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துடுச்சு. இது எல்லாமே மாறி மக்களுடைய மனநிலை, குறிப்பாக அதை தான் சொல்கிறேன், மக்களுடைய மனநிலை இன்றைய இளைஞர்கள், இளைய வாக்காளர்கள் இப்போ அதிகம் வந்துட்டாங்க. 18 வயதிலிருந்து ஒரு 30-35 வயதுக்கு விட்ட இளைஞர்கள் பார்த்துட்டோம். அந்த இளைஞர்களுடைய எழுச்சியை நாம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது பார்த்தோம். அவங்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் ஏற்பட்டு இந்த அரசியலில் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு அவங்கவுங்க தன்னுடைய உறவுகள் குடும்பங்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணாலே கமல் மிகப்பெரிய வெற்றியை அடைவார். அதுதான் உண்மை. அதை வந்து இப்போ மாற்றத்தை வந்து மக்கள் மத்தியில் முதல்ல இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து வேண்டாம், ஒரு 500 ரூபா வாங்கிட்டு 5 வருஷம் இவங்கள்ட்ட நீங்கள் சிரமப்பட வேண்டாம். அரசியல்வாதிகளுடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னா, கட்சிக்காரனுக்கும் பணம் கொடுத்து நம்ம வேலை பார்த்தோம், பொதுமக்களுக்கும் பணம் கொடுத்து ஓட்டு போட்டோம், ஏன் இவங்களுக்கு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மனநிலை வந்துருச்சு. அது மாற வேண்டும். இறுதியாக நீங்க சொன்ன அந்த கருத்தை வந்து நான் வரவேற்கிறேன். மக்களுடைய மனநிலை மாறி இந்த மாற்றம் நம்மளுடைய கலைஞன் கதாநாயகன் நம்மளுடைய கமல் அவர்கள் ஒரு விஸ்வரூப எடுக்கணும் இந்த அரசியல்ல. ஸோ ஒரு மாற்றம் உருவாகணும் அப்படிங்கிற ஒரு நிலை வருமா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த விவாதத்தில் எனிவே நம்ம வந்து இன்னைக்கு வந்து பிறந்த நாள் கமல் அவர்களுக்கு. ஸோ மறுபடியும் காவேரி நியூஸ் சார்பாக பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் கமல் சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். உலகநாயகன் கமலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும். எஸ், நன்றி. கமல் அவர்கள் விஸ்வரூபம் எடுத்து அரசியலில் தடம் பதிச்சாச்சு. இனி விஸ்வரூப தரிசனம் மக்களுக்கு கொடுப்பார ஒரு தலைவனாக உருவெடுத்து தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாற்றம் வருமா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த சிறப்பு நேரலை இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.